எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். The book of Hebrews chapter 11 verse number 7. எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிறேன். செய்தியின் தலைப்பு நோவாவின் மூழ்கி போகாத வாழ்க்கை, தி அன்சிங்கபிள் லைஃப் ஆஃப் நோவா. நோவாவுடைய வாழ்க்கை ஒரு மூழ்கி போகாத வாழ்க்கை. ஆதியாகமம் 6 அதிகாரம் 23 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 6:23 அங்கே வேதம் சொல்கிறது, எல்லாரும் அங்கே மாண்டு போனார்கள், எல்லாரும் மாண்டு போனார்கள், மூழ்கி போனார்கள். இந்த உலகத்தில் காணப்பட்ட மிருகங்கள், மனிதர்கள் எல்லாரும் மூழ்கி போனார்கள், அழிந்து போனார்கள், நிக்கிரகம் ஆனார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த வேத வசனம் சொல்கிறது. மன்னிக்கும், 6 இல்லை 7:23, 7 அதிகாரம் 23 வசனத்திலே அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கை காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நோவா என்கிற தேவனுடைய மனுஷன், அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காப்பாற்றினார். அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குடும்பமும் மூழ்கி போகவில்லை என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரி, இப்போ எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனத்தில் ஒரு 5 வார்த்தைகளை அடிக்கோடிட்டு 5 குறிப்புகளை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், நோவாவுடைய வாழ்க்கையும் அவனுடைய அந்த சரித்திரத்தையும் ஆண்டவராய் இயேசு அங்கீகரித்து அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் இந்த நாட்களிலே எச்சரிப்பாயிருந்து, நோவா எப்படி தன்னை காத்துக்கொண்டாரோ, நோவா எப்படி கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவராக இருந்தாரோ, நோவா எப்படி தேவனோடு நடந்தாரோ, நோவா எப்படி வரப்போகிற அழிவுக்கு தப்பினாரோ, நாமும் தப்புவதற்கு இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் 5 வார்த்தைகளை நீங்கள் குறிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஒன்று, விசுவாசத்தினாலே, ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தை புலப்பட்டுகிறது. இரண்டாவதாக, பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி, பயம், கர்த்தருக்கு பயந்தவனாக, ஃபியர் ஆஃப் காட். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேழையை உண்டு பண்ணினான். ஒரு ஒரு எச்சரிப்போடு கூட ஒரு ஆயத்தப்படுதலை நம்ம பார்க்கிறோம். குடும்பம் என்கிற வார்த்தை இருக்கிறது, ஃபேமிலி. அது மாத்திரமல்ல, சுதந்திரவாளியானான் என்கிற வார்த்தை இருக்கிறது, ஃபார்ச்சூன், he became a heir of righteousness என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே 5 காரியங்களை இன்றைக்கு இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்து, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் பாவங்கள், உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்திற்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக நோவாவின் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, நோவாவின் விசுவாசம், the faith of நோவா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நோவா. ஹல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கை இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே வருகிறது. விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே அந்த நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபேல், ஏனோக்கு, அதை அடுத்து யார் பேர் வருது? நோவாவுடைய வாழ்க்கை வருகிறது. அநேக பெயர்கள் விசுவாசத்தினாலே அப்படிங்கிற வார்த்தையே சுமார் 16 முறை இந்த அதிகாரத்தில் வருகிறது. விசுவாச வீரனாக, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவனாக இந்த நோவா இருந்ததை பார்க்கிறோம். யார் மேலே விசுவாசம்? தேவன் மேலே விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம், தேவனுடைய எச்சரிப்பை அவன் விசுவாசத்தவனாக செயல்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, he was moved with fear and by faith என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே தேவ பக்தி உள்ளவனாக அவன் மாறினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் என்று சொன்னால் அப்படியே நம்ம மேலோட்டமாக சொல்றதில்ல. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இது செயல்படுகிற ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இட் வாஸ் a working faith. அது செயல்படுகிற விசுவாசமாக இருந்துச்சு. அங்கே பாருங்க, வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தினாலே என்று சொல்லி பல காரியங்கள் அங்கே வெர்பல் ஃபார்மில் சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பை பெறுகிறான், பயபக்தி உள்ளவனாகிறான், ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணுகிறான் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார்.
நீங்கள் வேதத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நோவா கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் செய்யி, நீ பேழை எனக்காக உண்டு பண்ணு, ப்ரிப்பேர் அன் ஆர்க் என்று சொல்கிறார். நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான். விசுவாசம் அங்கே செயல்பாட்டிலே வருகிறது நம்ம பார்க்கிறோம். செயல்படுகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு? மழையே வராத காலத்தில் வனாந்தரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளோ 450 அடி அடிக்கணக்கில் முழக்கணத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அடியிலே சொல்றேன். 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம் ஒரு பேழையை ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அதுக்கு ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும், ஒரு கதவு இருக்க வேண்டும், 3 தட்டுகள் இருக்க வேண்டும், 3 ஃப்ளோர்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை அப்படியே கேட்டு செயல்படுகிற ஒரு விசுவாச வீரனாக இருந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய விசுவாசம் பொறுமையோடு காத்திருக்கிற விசுவாசமாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட விசுவாசம்? பொறுமையோடு காத்திருக்கிற விசுவாசம். ஆண்டவர் சொன்னது சீக்கிரம் நடக்கல. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 120 வருஷம் ஆச்சு ஆண்டவர் சொன்னது நிறைவேறுவதற்கு. ஆனால் அதை பொறுமையோடு, என்ன ஆண்டவரை ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விட்டுல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை பொறுமையோடு செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, காத்திருக்கிற ஒரு விசுவாசமாக அது இருந்துச்சு என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் 120 ஆண்டுகள் என்று சொல்கிறார். அங்கே பொறுமையோடு காத்திருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக செயல்படுகிறீர்களா? அது மாத்திரமல்ல, it was a faith that was willing to stand alone. இது தனித்திருக்கிற ஒரு விசுவாசம். உலகத்தோடு ஒத்துப்போகிற மனுஷனாக அல்ல, தனித்து வாழ்ந்த ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் வாழுவேன். உலகமே பாவத்தில் இருக்கிறது. உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அது விசித்திரமான, வித்தியாசமான ஒரு மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நோவா வாஸ் டிஃபரண்ட். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ அப்படி என்று சொன்னால் மற்ற எல்லாரும் ஆண்டவருடைய இதயத்தை உடைய பண்ணினார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். ஆனால் நோவா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார். பாருங்க, முழு உலகமே துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய செய்கைகளும் வழிகளும் சீர்கெட்டதாக இருந்தது சொல்லி 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கை சீராக இருந்துச்சு. மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் சீர்கெட்டதாக இருந்துச்சு. ஆனால் இவருடைய வாழ்க்கை சீரான, ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் யார் மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க, என்னால் அப்படி வாழ முடியாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது, எல்லாரும் போல தான் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும்னு சொல்லல, ஒரு தனித்துவம் வாய்ந்த விசுவாசமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. தனித்து இருக்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் willing to stand alone faith. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் தோற்றத்தை, சூழ்நிலையை சார்ந்தல்ல, கர்த்தரே சார்ந்திருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பேழையை உண்டு பண்ணு, வெள்ளத்தினால் உலகத்தை அழிக்க போகிறங்கிற காரியத்தை சொல்றார். ஆனால் இதுவரைக்கும் வெள்ளங்கிறதே அவர்கள் பார்த்தது கிடையாது. சுமார் உலகம் தோற்ற முதல் மனுஷனை உண்டாக்கி சுமார் 2000 வருஷம் ஆக போகிறது. ஆண்டவர் நோவாவின் காலத்திலே பேழையை உண்டு பண்ணி அவர் அந்த உலகத்தை அழிக்கும் பொழுது மனுஷனை உண்டாக்கி சுமார் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்தில் மழையே கிடையாதுங்க. ஆண்டவர் எப்படி மற்ற காரியத்தில் மழையை பண்ணார்னா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 5-6 மூடு பனி பூமி என்ன பண்ணிச்சா? நனைத்தது. கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மூடு பனி 6ஆம் வசனத்தில் பூமியை நனைத்தது. பாருங்க, மழை என்கிற காரியமே இல்லை. ஆனாலும் தோற்றத்தின்படியில் ஆண்டவர் சொன்னார் என்பதன் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார்? பேழையை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூனிவர்சல் கலாமிட்டி, முழு உலகத்திற்குமே ஒரு அழிவு வரும் அப்படிங்கிறது அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது.
அங்கங்கே சில பிரச்சனைகள் நடக்கும், சில அழிவுகள் வரலாம். ஆனால் முழு உலகத்திலுமே இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பி அவர் காரியத்தை செய்கிறத பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில இடத்துல கர்த்தர் சொல்கிற காரியங்கள் தோட்டத்தில் பார்த்தா எங்கடா நடக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படியே விசுவாசித்து சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தரை சார்ந்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி அவர் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலே ஆழமாக பதித்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நோவாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அது செயல்படுகிற விசுவாசமாக, காத்திருக்கிற விசுவாசமாக, தனித்திருந்து தனித்துவமாய்ந்த ஒரு விசுவாசமாக, தோட்டத்தை சார்ந்திராதபடிக்கு கர்த்தரே சார்ந்திருக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாம் மூழ்கி போகாமல் பாவத்திலும் அசுத்தத்திலும் என்னுமாக வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினையிலும் நாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேலே நமக்கு ஒரு அளவற்ற விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கும் பொழுது அது சீர்கெட்டதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சும்மா இருக்கக்கூடாது. தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தேவன் சொன்ன காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னைக்கு நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். அதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எந்த அளவில் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் அந்த வார்த்தைகளை பிடித்தவர்களாக தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் முதலாவது விசுவாசம், நோவாவுடைய விசுவாசம். இரண்டாவதாக நோவாவின் தேவ பயம். தேவ பயம், the fear of God in Noah. நோவாவின் தேவ பயம். இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். 11:7 வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி. பயபக்தி அப்படிங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாக வந்துச்சு. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது, இன் ஹோலி ஃபியர். ஒரு பரிசுத்த பயத்தோடு கூட, ஒரு தேவ பயத்தோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் தராரு, இப்படி நடக்க போகுதுப்பா, இந்த பூமியில் எல்லாரையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பெரிய அழிவு இந்த பூமிக்கு வரப்போகிறது என்கிற சொல்கிறார். அதை கேட்டவுடனே அவன் காணல, எப்படி நடக்க போகுதுன்னே தெரியாது, எப்படி ஆண்டவர் அழிக்க போறாருன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கடைசி நாட்களை குறித்து வேதம் சொல்கிற போது மனுஷர்களுக்குள்ளாக தேவ பயம் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு ஏன் மனுஷன் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான்? ஏன் பொய் பித்தலாட்டங்கள், ஏன் ஏமாற்றுகள், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? தேவ பயம் இல்லை. அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் உணர்வுள்ளவனில்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கோழி, தங்கள் நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள். உதடிகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, நாசமும் நிற்பதமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு இன்னைக்கு பயந்துக்கிறாங்க. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சில காரியத்துக்கு பயப்படலை அப்படின்னு சொல்லி. பயப்படாத காரியம் என்னன்னா, நீங்கள் அங்கே வேதத்தில் வாசித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்கே மோசேயின் பெற்றோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. They did not fear
தி edict of the king, the decree of the king. ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. பயப்படாமல் 3 மாதம் என்ன பண்ணாங்களா? பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்களா? மோசையை ஒழித்து வைத்தார்களாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே பெரியவனானவனே மோசையும் குறித்து சொல்லும்போது 27 வசனத்தில் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் அவன் போனான். பாருங்க, ராஜாவின் கோபத்துக்கு பயப்படல, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படல, அவர்கள் ஆண்டவருக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. மருத்துவச்சிகளை குறித்து அன்றைக்கி போட்டிருக்கு, மோசேயை காப்பாற்றினாங்க. பாருங்கள், இந்த பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும்னு சொன்னோன்னே மக்கள் மோசையில் மற்ற ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள் நிறைய பேர். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், ராஜாவுக்கு பயப்படலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி மனுஷர்கள் அரசாங்கத்திற்கு பயந்து அநேக காரியங்களை இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அநேகர் செய்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் மனுஷனுக்கு பயப்படலை, ஆனால் கர்த்தருக்கு பயந்தார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நோவா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பயப்படணும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஏதோ ஐயோ ஆண்டவர் தண்டிச்சிருவாரே அப்படிங்கிற ஒரு அந்த காரியத்தில் இல்லை. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவரை போல நானும் பரிசுத்தமாக நீதியும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாட்களில், நோவாவின் நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷருக்குள்ளாக இல்லாமல் இருந்துச்சு. ஃபியர் அண்ட் ஃபெய்த், விசுவாச வாழ்க்கையும் தேவ பயமும் ரெண்டும் சேர்ந்து தான் போகணும். விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லி தேவ பயம் இல்லாமல் போயிடக்கூடாது. faith and fear are inseparably linked together. பயம் என்னத்தை பார்க்குதுன்னா கர்த்தருடைய வல்லமையை பார்க்குது. அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், ஹோலினஸ், அவர் எவ்வளோ நீதி உள்ளவர் என்பதை பார்க்கிறது. விசுவாசம் அதே சமயத்தில் அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதையும் பார்க்கிறது. ஒரு பக்கம் அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் தான், அதே சமயத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நரகம் இருக்குன்னு நம்புறீங்க? நரகம் இருக்கிற நம்பர்லாம் கைது பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு இந்த நரகம் இல்லையா? நரகம் இருக்குது. ஆண்டவராக இயேசு பரலோகத்தை காட்டிலும் நரகத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அப்போ நரகம் என்பது நிச்சயம். ஆண்டவராக இயேசு ஒரு ஊமையின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் நரகத்தினுடைய வேதனையை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நரகம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த நரகத்திற்கு தப்ப நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வரப்போகிற அழிவுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். இங்கே நோவா பயபக்தி உள்ளவனாகி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஒரு ஊழியக்காரர் எப்படியா சொல்கிறாரு, ஐ ஹேட் ராதர் ஃப்ரைட்டன் பீப்புள் இன்டு ஹெவன் தென் லல் தம் இன்டு ஹெல் அப்படின்னு சொல்லி, தாலாட்டு பாடி விசுவாசிகளை நரகத்துக்கு தள்ளுறதை காட்டிலும் பயமுறுத்தி எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அப்படிங்கிறார். தாலாட்டு பாடி எப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க, சோமா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னே தாலாட்டு பாடி பாடி அவங்கள நரகத்துக்கு தள்ளுறதை பார்க்கலாம். கொஞ்சம் பயமுறுத்தி எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து கொண்டு சேர்த்துறணும். ஹல்லேலூயா. I would rather frighten people into heaven than lull them into hell. நம்முடைய வாழ்க்கையிலே தாலாட்டுகளே இருக்கக்கூடாது, நமக்குள்ளாக ஒரு எச்சரிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 28 வாசித்தோம் இல்ல, உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தின் நரகத்திற்கு தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், ஜனங்களை பார்த்து, நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றிய பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். என்ன சொல்ல பாருங்க, நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும். அருமையான சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தரை விடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாயா? என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லை. There is no fear of God in you அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியமாக
இது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அல்லேலூயா. பயபக்தி உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு ஆராதிப்பது ஒரு பக்கம், அதே சமயத்தில் நடுக்கத்தோடு பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை பயத்தோடு இது கையாள வேண்டும். ஆண்டவர் மேலே ஒரு இன்டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது, அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திலே உண்மையோடு பக்தியோடு ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். ஆகவே பயபக்தி நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போகக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபியர் ஆஃப் காட், ஃபியர் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அது இன்னொரு செய்தியாக இருக்கிறது. நீதிமொழி புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எச்சரித்தால் அதுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. 1912 வருஷத்தில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனது. எடுத்தனே அந்த கப்பல் யாருமே மூழ்கடிக்க முடியாது. பயங்கர எல்லா வசதியும் இருந்துச்சான், அதில் எல்லா சௌகரியம் இருந்துச்சான். அங்கே சொன்னாங்களா, கடவுளே வந்தாலும் அந்த கப்பலை ஈவன் காட் கேனாட் சிங் திஸ் ஷிப் அப்படின்னாங்களாம். ஆனால் முதல் பயணத்திலே மூழ்கி போய்விட்டது. பாருங்க, பெருமை, மனுஷ ஞானத்தினுடைய பெருமை எங்கே வருதோ அந்த கப்பலை ஆண்டவர் மூழ்கடி இன்னைக்கு வரைக்கும் அதை எச்சரிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த கப்பல் அந்த பனிப்பாறையிலே போய் மோதி அது உடைந்து மூழ்கிறதுக்கு முன்பாக 6 இடத்துலேருந்து அதுக்கு எச்சரிப்பு வந்துச்சான். 6 இடத்துல அந்த வார்னிங் சிக்னல்ஸ் வந்துச்சான். பனிப்பாறை இருக்கிறது, கவனமாக செல்லுங்கள் என்று சொல்லி எச்சரிப்பு வந்துச்சான். என்னதில் கொரோனியா, நூர்டாம், பால்டிக், அமெரிக்கா, கலிஃபோர்னியன், மெசாபா அப்படிங்கிற பல கப்பல் மூலமாக அந்த கப்பலுக்கு எச்சரிப்பு வந்துச்சான். அந்த இடத்துல கவனமாக போங்க, பனிப்பாறை இருக்கிறது, ஐஸ்பர்க் இருக்கிறது, ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. எந்த ஆபத்தை குறித்தும் கவலைப்படலையா. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற கெத்தோட படித்தானது. என்னது, எவ்வளவு 1200 பேருக்கு மேலாக அதில் சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அதில் ஐஸ்வர்யவான்கள், படித்தவர்கள், பயங்கரமான ஆட்கள்லாம் சென்றிருக்கிறார்கள். அது ஒரு கெத்தோட பேருக்கு டைட்டானிக். அந்த முதல் பயணத்தில் எல்லாமே போயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் அந்த எச்சரிப்பை அள்ளத்தட்டக்கூடாது. அந்த எச்சரிப்பு யார் மூலமாக வரலாம்? அந்த எச்சரிப்பு வேதத்தின் மூலமாக வரலாம், ஊழியக்காரர்கள் மூலமாக வரலாம், விசுவாசி மூலமாக வரலாம், பெற்றோர்கள் மூலமாக வரலாம். ஆண்டவர் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த எச்சரிப்புக்கு நம்ம செவி சாய்த்தால் நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக the foresight of Noah. நோவாவின் தொலைநோக்கு பார்வையும் ஆயத்தப்படுதலும். the foresight and the preparation of Noah. அங்கே ஒரு தொலைநோக்கு பார்வை. இங்கே வேதம் சொல்கிறது, என்னைக்கோ வரப்போகிற, சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போகிற வெள்ளம் மழை. ஆண்டவர் ஆக்சுவலாக நோவாவை பார்த்து அப்படி சொல்லலை. அவர் மனசுக்குள்ளே தான் நீங்கள் 3ஆம் வசனத்தில் சொல்லிக்கிறார், இன்னும் 120 வருஷம் தான் வாழ போகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நோவாட்டை பார்த்து பேசும்போது 120 வருஷம் சொல்லலாங்க. ஆனால் அழிவு வரப்போகிறது, நான் எல்லாரையும் அழிக்க போகிறேன்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த அந்த எச்சரிப்பு வருது பாருங்க. ஒரு என்னைக்கோ நடக்க போகுது, என்னைக்கோ அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவன் ஆயத்தமாகிறான். அந்த சைன் வந்தோன்னா சரி, மழை வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. மழை என்னைக்கு வரப்போது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்பாகவே ஆயத்தப்படுகிற ஒரு ஃபோர்சைட், ஒரு தொலைநோக்கு பார்வை. அங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள். 3வது குறிப்பாக பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணது வந்து சாதாரண காரியம் அல்ல. 450 அடி நீளம், 75 அடி அகலம், 30 அடி மணிக்கவும் 45 அடி உயரம், 30 அடி முழம், அதாவது 30 முழ உயரம், 45 அடி உயரம், 3 தட்டுக்களாக செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய வேலை! ஆண்டவர் கரெக்டாக சொல்லிட்டார். கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. என்ன மரத்தினால் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அது தள்ளி போகாமல்
ஆண்டவர் சொன்ன நாள்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. கச்சிதமாக செஞ்சு முடித்தார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 6:22 சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து நடக்க போகிற காரியத்தின் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவன் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், கடைசி காலம் விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கிற காலம். ஆகவே விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவ பயம் இல்லாத நாட்கள். தேவ பயம் இல்லை. This generation has no fear of God. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு சந்ததி. மூன்றாவதாக ஆயத்தம் இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கிறது. This generation that makes no preparation. ஆயத்தம் இல்லை, வருகிற காரியத்திற்காக ஆயத்தம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 24:38-39 வாசிங்க. மத்தேயு 24:38-39. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் புசித்தும் கொடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அங்கே அவர்கள் இஷ்ட போல் அங்கே நோவா ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவர் பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. பிரம்மாண்டமான ஒரு பேழை கட்டிக்கொண்டே இருக்கிறாரு. எச்சரிப்பு. நீங்கள் 2 பேதுரு 2 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னாங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார், அழிவை குறித்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த மக்கள் அதை அலட்சியம் பண்ணார்கள். இன்டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா எச்சரிப்பை கேட்கல, அலட்சிய போக்கு. அவர் என்னத்தையும் சொல்லிட்டு போறாருங்க. அவர் எப்படியோ சொல்லிட்டு போறார். நம்ம வாழ்ற நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோம். ஒரு ஆப்பத்தி, ஒரு இன்டிஃபரன்ஸ் பாருங்க. தேவர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் மேரியிங் அண்ட் கிவிங் இன் மேரேஜ். இதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா, சாப்பிடக்கூடாதா? இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் ஒரு எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவிசாய்க்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்டதான் அந்த நாட்கள் நடந்துச்சு. இன்டிஃபரன்ஸ், அலட்சிய போக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் இருக்கக்கூடாது. தேவ சத்தத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இருந்த அடுத்த அடையாளம் என்னவென்று சொன்னால் சீர்கெட்ட வாழ்வு. இம்மொராலிட்டி, இன்டிஃபரன்ஸ், இம்மொராலிட்டி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டதாக இருந்துச்சு என்று போடப்பட்டிருக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை, இம்மாரல் லைஃப். பாவங்கள், அசுத்தங்கள், தவறான உறவுகள், இதில் மோசமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் பாருங்கள். மத்தேயு 24:39 போட்டிருக்கு. தமிழில் உணராதிருந்தார்கள்னு போட்டிருக்கு. உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தாங்களாம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, தே நியூ நத்திங் அபவுட் வாட் வுட் ஹேப்பன். என்ன நடக்கும்னே தெரியாமல் இருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையா. அப்படின்னா இக்னரன்ஸ், இம்மொராலிட்டி, இக்னரன்ஸ், இன்டிஃபரன்ஸ். பாருங்க, அறியாமை, உணராதிருந்தார்கள். இதுதான் கடைசி காலத்திலையும் என்ன நடக்க போகுது நமக்கு பைபிள் தெளிவாக சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. ஆயத்தப்பட, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. பேழையை கட்டியவன் ஆயத்தப்படுத்தியிருந்தான். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பேழையில் ஓட்டை இருந்துச்சுன்னா கூட தண்ணி உள்ளே போயிருக்கும். அப்போ அந்த ஒரு வாட்டை கூட அந்த பேழைக்குள்ளே வராதபடிக்கு 40 நாட்கள் பெருமலை. அந்த மழை அடித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இன்றைக்கி மலையில் பொத்துரு விழுந்துருது. எத்தனையோ குடிசைகள், எத்தனையோ வீடுகள் சின்ன காத்தடிக்கும் போதே விழுந்துருது. பயங்கரமான காற்று மழையும் இருக்கும்பொழுது அந்த பேழை தாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக அந்த பேழையை அவர் கட்டியிருப்பார். எவ்வளவு கவனமாக அந்த பேழையை அடைக்க வேண்டிய காரியங்களை அடைச்சிருப்பார். கீழ் பூசுன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது உள்ள. ஆண்டவர் அவ்வளவற்றையும் ஆயத்தத்தோடு செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற சம்பவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம்.
தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் ரொம்ப அவசியம். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட நாம் ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, நம்மோடு கூட மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களை எச்சரிக்க வேண்டும். பாருங்க, நோவா சொல்லியிருப்பார் இப்படி, என்னது, அழி வரப்போதுப்பா, தப்புன்னா ஒரே ஒரு வழி தான். என்ன வழி? பேழைக்குள்ளே வரணும். ஒரே ஒரு வழி தான். அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு வழியா, நிறைய வழி இருக்குப்பா. இன்றைக்கி அப்படி தானே. இயேசுவே ஒரு வழினா இவர் மதவரி பிடிச்ச ஆள், குறுகிய மனப்பான்மை உள்ள ஆள், அப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது ஒரே ஒரு வழி தான். ஹல்லேலூயா. அந்த பேழைக்கு ஒரே ஒரு வாசல் தான். பேழைக்கு எத்தனை வாசல்? நிறைய வாசல் வழி. அந்த வாசல் வழி தான் எல்லாம் போகுது. யானையும் அந்த வாசல் தான் போகுது, என்னது, எலியும் அந்த வாசலில் தான் போகுது, பெரிய எல்லாமே நத்தையும் அந்த வாசல் தான் போகுது, சிறுத்தை வேகமாக போகிறதா எல்லாம் போகுது, நத்தையும் என்ன பண்ணுது, அதுக்குள்ளே தான் போகுது. நத்தை உள்ளே ஏறுற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாரும் வந்து ஏற்றி விடல, நத்தை வந்து ஏறிடுச்சு இல்லை. அதே போல் சிறுத்தை எல்லாத்துக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருந்து எல்லாம் ஏறின அப்புறம் தான் வாசல் அடைக்கப்படுது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு வழி தான். இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாசல் தான். அது இயேசுவாகிய வாசல். பேழைக்குள்ளாக யாரெல்லாம் வரலையோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சேதமாகிவிடும் என்பதிலே ஆண்டவர் நோவா மூலமாக நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பை ஆண்டவர் அங்கே தருகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வெள்ளம் வரும் என்பது நிச்சயம். வெள்ளத்திற்கு தப்ப ஒரே வழி பேழைக்குள்ளாக வருவது. அதை நோவா விசுவாசித்தார். அதை குறித்து மற்றவர்களுக்கு பேசினார். மற்றவர்கள் எல்லாம் என்னமோ நினச்சிருப்பானுங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க. அடுத்தன என்னையா இது முட்டாள்தனமாக என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறேன், வனாந்திரமான இடத்துல போய் பேழையை கட்டிகிட்டு இருக்கிறியே, மழை வருங்கிறியே, இது மாதிரி ஒன்றுமே நடக்கலையே இது வரைக்கும் வாழ்க்கையில், உலகத்தில் இப்படி நடக்கலையே அப்படின்னு பல காரியங்கள் பேசலாம். ஆகவே தான் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் இயேசு வருகை குறித்து பேசும்பொழுது ஜனங்களுக்கு அது முட்டாள்தனமாக தோன்றும். அவர்கள் இகழ்வார்கள், கேலியாக பேசுவார்கள். ஆனால் இயேசு எப்படி முதல் முறை வந்தாரோ அதே போல மறுபடி வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு மறுபடி வரப்போகிறார். ஆகவே ஆண்டவர் எச்சரிக்கிறார் நம்மை. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக பேச வேண்டும். நோவா பேசினார். 2 பேதுரு 2:5 நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார், மக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அவர்கள் கேட்டார்களோ கேட்கலையோ அவர் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் 120 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. ஆனாலும் சொல்கிறத விடலை. ஹல்லேலூயா. சொல்கிறத விடலை. நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறத விடக்கூடாது. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய அறுவடையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மறந்திருந்தலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே நாம் சொல்ல வேண்டியதை நாம் சொல்ல வேண்டும், நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நாம் நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நான்காவதாக முக்கியமானது த ஃபேமிலி ஆஃப் நோவா. ஃபேமிலி ஆஃப் நோவா. நோவா தன் குடும்பத்தை, எல்லாம் சொல்லுங்க, குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, குடும்பம் ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நம்ம வெளியே போய் சொன்னாலும் நம்முடைய குடும்பத்தின் மேல் கவனமாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் மேல் கவனமாக இருக்கணும், நம்முடைய புருஷன் மனைவி மேலே கவனமாக இருக்கணும். நான் இது எபிரேயர் 11, நீங்கள் அப்போஸ்தலர் 11க்கு வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11, 16 அந்த அதிகாரத்தில் சில வார்த்தைகளை அன்றைக்கு நேற்று நான் படித்து கொண்டிருந்தபோது அண்டர்லைன் பண்ணி வச்சேன். நீங்கள் வாசிங்க 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் சொல்வான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேதுருவை அழைத்து வர சொல்கிறார். அப்போது தூதன் சொன்ன வார்த்தை, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகள். அப்போ நீயும் உன் வீட்டாரும் முக்கியம். 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் அங்க என்ன பார்த்தோம்? நீயும் உன் வீட்டாரும், கொர்நேலியும் அவன் வீட்டாரும், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. அப்புறம் அடுத்தது 16:31 போட்டிருக்கு. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி,
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், நீயும், யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்டு, ஷீ அண்ட் ஹர் ஹவுஸ் ஹோல்டு, நீயும் உன் வீட்டாரும், அவளும் அவள் வீட்டாரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த 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 நோவாவுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்தாருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. குடும்பத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறது தான் கஷ்டம். ஏன்னா குடும்பத்தில் அவங்க பார்க்குறாங்க, ஒன்றை பற்றி தெரியாதா, சர்ச்சுக்கு போய் என்னத்தை புண்ணியம், வந்து ஒரு மாற்றமோ இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க. பாருங்கள், உண்மையான ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு தேவ பக்தி குடும்பத்தில் தான் பார்க்கணும். ரிலிஜன் that does not begin at home does not begin. வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வீட்டார் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்குறாங்களா? வீட்டார் உங்களிடத்தில் தேவ அன்பையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறத பார்க்குறாங்களா? பாருங்கள், வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கு சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க உங்களை கவனித்து பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களை கவனித்து பார்க்குறாங்க. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறாரு, நீங்கள் வீட்டாருக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கணுமா? ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சரியான வாழ்க்கை வாழல, ஆகவே மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட வாங்கணும்னா, அம்மா உனக்கு வேண்டிய அன்பு செலுத்த வேண்டிய விதத்தில் நான் செலுத்தலை, கடவுளுடைய எனது பண்புகளை இந்த குடும்பத்தில் நான் வெளிப்படுத்தாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்கணுமா? அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சரியாகணுன்னா இன்னொரு மன்னிப்பு கேட்கணுமா? என்ன மன்னிப்புனா, குடும்பத்தார் புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகளே வச்சுங்களேன், பிள்ளைகளே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி கேட்டு என்ன சொல்லணுமா? இந்த உலகத்திலே முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன், அது இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன், அதை என்ன பண்ணுங்க அறிஞ்சிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அடுத்ததுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? இயேசு ஏற்றுக்குவாங்களாம். இது என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. நோவா அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. நோவாவுடைய வாழ்க்கையை மனைவி பார்க்குறாங்க, பிள்ளைகள் பார்க்கிறார்கள், ஷேம் காம் யாபேத்து பார்க்கிறார்கள், அவருடைய மருமக்கள் பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னொருத்தனும் இருந்தான். நோவாவை பாரு, இன்னொரு ஆள் கொஞ்ச நாள் கழித்து வருது. யார் அது? லோத்து. லோத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், லோத்து அங்கே 19ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, லோத்துவும் அழிவு வரப்போதுப்பா, வந்துரு தப்பிச்சு வந்துரு அப்படின்னா அவன் சிரிக்கிறானா? என்னது? பிள்ளைகள் மருமக்கள் என்ன பண்ணுறாங்களா? அடாடாடா நீ வாசிங்க. அவனுடைய மருமக்கள் மாறிடும் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? அங்கே சொல்கிறான் வந்து, எப்பா அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமக்கள்லாம் போய் சொல்கிறான், இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போயிருங்க, அழிவு வரப்போகுது, கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரு. அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுறது பாருந்துச்சா? இவங்களும் பரியாசம் பண்ணாங்களாம். அப்படின்னா அவன் சொல்கிறது வார்த்தைக்கு என்ன இல்லை? ஒரு மரியாதை அங்கே இல்லை. லோத்துடைய வார்த்தையை கவனமாக கவனிப்பதற்கான மரியாதை அந்த வீட்டில் இல்லை. பரியாசம் பண்ணாங்களாம். இவனும் அவன் சொல்கிறதும் பரியாசம் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? மக்கள் அவனை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. அது மாத்திரமில்லை, அடுத்தது நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மனைவியை பார்த்து சொல்கிறான். மனைவி அங்கே எத்தனாம் வசனத்தில்? 17ஆம் வசனத்தில் 17 நீங்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. 16ஆம் வசனத்தில் பாருங்க, புருஷன் கையையும் மனைவியும் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே பாருங்க, மனைவி கொண்டு போகும்போது மனைவி என்ன செஞ்சாலும் பின்னாடி 26ஆம் வசனத்தில் திரும்பி பார்த்து உப்பு தூணாகிட்டா. மனைவியும் சொல்கிறதுக்கு வந்துருப்பா, தப்பிச்சு வந்துரு. மனைவிக்கும் உலகத்தின் மேலே ஆசை, பிள்ளைகளும் சரி. ஏன்னா லோத்துடைய வாழ்க்கை அவங்களுக்கு முன்பாக மாதிரியாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை. லோத்துடைய வாழ்க்கையும் சரியாக இல்லாதனால அவர்கள் குடும்பம் அங்கே சீரழிந்து போனது. அவன் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் அவருடைய குடும்பம் பாருங்கள் சீரழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், அவங்கள ரட்சிப்புகளை நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கு முதலாவது நான் சரியான ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவரே என்னிடத்திலே அன்பு வெளிப்பட வேண்டும், என்னிடத்திலே பொறுமை வெளிப்பட வேண்டும், தாழ்மை வெளிப்பட வேண்டும், என்னிடத்திலே இயேசுவை அவர்கள் காண வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தோடு நீங்கள் வாழ்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவங்களை தொடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே சந்திப்பார். வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அங்கே அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேம் காம் யாபேத் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. உங்கள் மருமக்கள்லாம் பேழைக்குள்ள வந்துட்டாங்களா? உங்கள் பிள்ளைகள் பேழைக்குள்ள வந்துட்டாங்களா? அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கே குறைவுபட்டிருக்கிறேன்? குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிற குறையை பார்க்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரிப்பட மாட்டாங்க அப்படியே சொல்கிறது கிடையாது. ஆண்டவரை எப்படியாகிலும் கர்த்தர் ரட்சித்துவீராக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு அடுத்ததாக இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே அவர்கள் எப்படியாகிலும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்து, எப்படி நோவாவுடைய முழு குடும்பமும் பேழைக்குள்ளாக வந்ததோ நம்முடைய முழு குடும்பமும் பேழைக்குள்ளாக வரணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பேழைக்குள்ளாக வரணும். ஹல்லேலூயா. நாம் மட்டும் பரலோகத்தில் போய் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார் நரகத்துக்கு போனால் எவ்வளோ வேதனை அது. ஆகவே நம்முடைய குடும்பம், இங்கே வேதம் சொல்கிறது, குடும்பம் அனைத்தும் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஆதியாகமம் 7:13 8 பேர் அவர்கள் உள்ளே வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை எப்படியாகலும் ரட்சிங்க ஆண்டவரை. சமயத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று வாசித்தேன். ஒரு சின்ன பையன், அவன் பேர் லக்ஷன், சண்டே விபிஎஸ்க்கு போனானா. விபிஎஸ்க்கு போய் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து தீர்மானித்து அவன் வீட்டுக்கு போனானா. அப்போது அந்த விபிஎஸ்சில் பைபிள் கொடுத்தாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, எனக்கு இன்னொரு பைபிள் தாங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குன்னு சொல்லி இன்னொரு பைபிள் வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு கொண்டு போனானா. அப்போது அவங்க அப்பாட்ட போய் சொன்னானா, இந்த மாதிரி நான் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன், இந்த பைபிளை நீங்களும் படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னானா. அந்த அப்பா வந்து ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் என்னது ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அதை நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் படிச்சுட்டு சொன்னாரா, இது சூப்பரான சரித்திர புஸ்தகம்ப்பா அப்படின்னாராம். அது மறுதளிக்கலையா, ஆனால் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஹிஸ்ட்ரி புக் அப்படின்னாராம். ஆகவே இதில் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு என்னது நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு சரித்திரம் இருக்குது. அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டானா, எப்படியாவது ஏசு அவர்கிட்ட பேசுவார், ரட்சிக்கப்படுவான்னு நினச்சா. அவர் என்ன பண்ணிட்டாரு, இது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு தான்ப்பா அப்படின்ட்டாராம். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தானா. என்ன ஜெபம் பண்ணான்னா, அங்கே அப்பாவுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு அடி கீழே இறக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. என்னது ஒரு அடி கீழே இறக்கும், ஒரு அடி கீழே இறக்கும் அப்படின்னே ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. ஒரு நாள் அங்கே வீட்டுக்கு அங்கே பாஸ்டர் வரும்போது அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா, ஆண்டவரே ஒரு அடி கீழே இறக்கும், லோவர் 1 foot லார்ட், லோவர் 1 foot அப்படின்னு சொல்லி. அவன் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா பாஸ்டர் கேட்டாரான், என்னப்பா இது ஒரு அடி கீழே இறக்கு, ஒரு அடி கீழே இறக்குன்னு சொல்கிறியே ஜெபம் பண்ணி, என்னது? இல்லை எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் மண்டையில் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் அது கொஞ்சம் ஒரு அடி கீழே இறக்கி இருதயத்துக்கு வரணும். ஆகவே ஆண்டவரை மண்டையில் இருக்கிறதா இருதயத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாராம். நிறைய பேருக்கு இன்றைக்கு வேதம் தெரிகிறது, ஆனால் வேதத்தின் ஆண்டவர் தெரியவில்லை. They know the Bible of God, but they don't know the God of the Bible. ஆண்டவர் இந்த வேதத்திற்கு பின்பாக இருக்கிற தேவன், இந்த தேவனை அறியணும். ஆண்டவரே மூளை அறிவில் இருக்கிறதெல்லாம் இருதயத்தில் வந்து அவர்கள் உண்மை ருசிக்கணும், உண்மை அறியணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். நிறைய பேருக்கு மண்ட அறிவு இருக்குது, ஆனால் இருதயத்தில் கர்த்தர் அவளை சந்திக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஆண்டவர் தரணும். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். குடும்பம், நீயும் உன் வீட்டாரும், அவளும் அவள் வீட்டாரும், நீயும் உன் வீட்டாரும். ஆண்டவர் வீட்டார் முழுவதும் பேழைக்குள் வரணும்னு விரும்புகிறாரு. நோவா கவனமாக இருந்தார். ஹல்லேலூயா. நோவாவுடைய மனைவி முதல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருந்த அந்த பக்தி, வைராக்கியம், தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு எல்லாத்தையும் பார்த்து, அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் 2 ஐக்கியமாக காரியங்களை செய்கிறத பார்த்து மனைவியும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பேழையை கட்டுறதில் உதவி செஞ்சுருப்பாங்க.
சும்மா அவரை தனியாக விட்டுருப்பாங்களா? உதவி செஞ்சுருப்பாங்க. அவன் பிள்ளைகளெல்லாம் பின்னாடி இணைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. பேலை குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட கடைசி அவர் வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே வேதம் சொல்கிறது, முதல்ல விசுவாசம், ரெண்டாவது பயபக்தி, மூன்றாவது பேழையை உண்டு பண்ணினான். ஒரு எச்சரிப்பை பெற்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட அதை செய்தான், ஆயத்தப்பட்டான். குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தினான். கடைசியாக நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான். 120 வருஷம் நோவா எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவ்வளவு தன்னுடைய எவ்வளோ மணி நேரங்கள் ஆயிருக்கும் பேழையை கட்டுறதுக்கு. எத்தனை பேரை பயன்படுத்தியிருப்பாருன்னு தெரியல. பல வருடங்கள், பல மணி நேரங்கள், கடின முயற்சிகள், அதிகமான செலவுகள், இதெல்லாத்தையும் அவருடைய எல்லா திறமைகள், தாளந்துகள், பணம் எல்லாவற்றையும் பேழையை கட்டுவதிலே கவனமாக இருந்தார். மற்றவர்கள் அவர்கள் வாங்கினார்கள், விற்றார்கள், தங்களுடைய காரியங்களை பூமிக்கு அடுத்த காரியத்திலேயே அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. When Noah was building the ark, other people were investing on the things of this world. They were buying and selling. பாருங்க, நோவா எல்லாவற்றையும் அந்த 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 ஆர்க்லேயே பேழைக்குள்ளேயே போட்டார். எல்லாம் நினச்சிருப்பாங்க இவர் சீக்கிரம் ஓட்டாண்டியா மாறிடுவார். அவங்கெல்லாம் என்ன பைய பெருசாக்கிட்டே இருக்கானுங்க உலகத்தில் உள்ள மக்கள்லாம். ஆனால் இவர் என்னது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் அங்கே சொல்கிறது, இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருந்துச்சு. எவ்வளவு அவமானமான பேச்சுக்களை அவர் சந்தித்திருப்பார், எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார், எவ்வளவு நேரத்தை இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டும் என்பதற்காக செலவு பண்ணியிருப்பார். நல்லா கவனிங்க. ஒருவேளை நோவா பேழைக்குள்ளே போகும்போது ஒன்றும் இல்லாமல் கை வீசிட்டு தான் போனார். ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நோவா என்டர் தி ஆர்க் ஆஸ் அ பாப்பர். ஒரு பிச்சைக்காரனை போல தான் ஒன்றும் இல்லாமல் தான் உள்ளே போனார். ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடு நோவா வெளியே வரும்போது இந்த முழு உலகத்துக்கே சொந்தக்காரனாக மாறிட்டார். ஒரு எல்லாம் சொங்க பாரு, இந்த முழு உலகத்துக்கே, உலகமே யார் கையில் தான்? நோவா குடும்ப கையில் தான். ஒருத்தன் கூட இளையத்துக்கு பேசுகிறாங்க. He entered empty handed probably, but when he came out of the ark, முழு உலகமே அவனுடைய ராஜ்யம் தான். ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் ஆண்டவர் கையில் கொடுத்தார். ஆளுகை செய், பூமியை நிரப்பு என்கிற காரியத்தை செய்தார். when he went in the ark, he was a minority. உள்ளே போகும்போது அவன் மைனாரிட்டியாக தான் போகிறான். அப்படின்னா ஒரு சின்ன கூட்டம் 8 பேர் தான். வெளியே திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள், பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். உள்ளே போகும்போது அவன் மைனாரிட்டி. பேயிலிருந்து வரும்போது அவன் குடும்பமே மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. நாங்கள் தான் மெஜாரிட்டி. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறார். ஆகவே வேதம் அதான் சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் சுதந்திரிக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த பூமியில் வாழ்ந்த பொழுதும் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பாடுகள், இழப்புகள், சோர்வுகள் வந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை ஆண்டவர் தந்தார். பாடுகளை சகிக்க ஆண்டவர் கிருபைகளை தந்தார். அவமானங்கள், நிந்தைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தந்தார். பேழையை கட்டிப்பிடிக்க கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தந்தார். தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்துவதற்கான கிருபை ஆண்டவர் தந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த உலகத்திலே பூமி அழிகிற நாள் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுதந்திரவாளியாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றுவார். நாம் கர்த்தருக்காக செய்கிற ஒரு காரியமும் அது இழந்து போகவே மாட்டோம். எல்லாவற்றையும் பல மடங்காக பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நோவா இழந்த எல்லாவற்றையும் he got back with multiplied interest. பல வட்டி முதலோடு சேர்ந்து பெற்றுக்கொண்டார். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் அது நமக்கு நிச்சயமாக வட்டியும் முதலுமாக அது சேர்ந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். உள்ளே போகும்போது ஒன்றும் இல்லை, வெளியே வரும்போது முழு உலகமே சொந்தம். உள்ளே போகும்போது மைனாரிட்டி, வெளியே வரும்போது இவங்க தான் மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. அங்கப்பா நம்ம தான் ஒருத்தனுக்கான வருத்தமே இல்லை. வேறு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம அப்படி மாற்றுவார். ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதம், சுதந்திரத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 5 காரியத்தை வீட்டில் போய் யோசித்து பாருங்கள். விசுவாசமுள்ள வாழ்க்கை,
செயல்படுகிற, பொறுமையோடு இருக்கிற, தனித்துவம் வாய்ந்த, காணாதவைகளையும் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ரெண்டாவதாக பயபக்தி, ஹோலி ஃபியர்னு போட்டிருக்குது. ஒரு தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவ பயத்தோடு கூட நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் எப்போவுமே நடுக்க, அதாவது அந்த ஃபியரை என்ன சொல்கிறாங்களா, லவ் ஆன் இட்ஸ் நீஸ் அப்படிங்கிறார். முழங்காலிலே கர்த்தரை சேவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. லவ் இஸ் நாட் எ ட்ரெட், ஒரு பயப்படுறதில்ல, ஐயோ ஆண்டவர் வந்து இப்படி செஞ்சிருவா அப்படின்னு இல்லை. ஒரு முழங்கால் என்ன, ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேனப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியர் ஆஃப் காட் இஸ் லவ் ஆன் இட்ஸ் நீஸ். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசித்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு பயப்படுகிற வாழ்க்கை, உத்தமமான நீதியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவதாக பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுவதற்கான பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நோவா நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் பேழையை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா செய்கிறாரு? பேழையை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. என்ன செய்கிறாரு? பேழைக்கு அங்கே சண்டல் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. பேழைக்கு கீழே ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பூசிட்டு இருக்கிறாரு. எதை கேட்டாலும் பேழையோடு சம்மந்தப்பட்டதான் சொல்லுவார். எதை கேட்டாலும் சொல்லுவார் பேழையோடு சம்மந்தப்பட்டது. நோவா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் பேழைக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நோவா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்கே சில ஆட்களை வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆணி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போது எல்லாமே பேழை பேழை பேழை. இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம செய்கிற அனைத்து காரியங்களும் தேவ ராஜ்யத்தோடு இணைந்திருக்கணும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கணும். நம்ம என்ன வேலை செய்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்ததோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாக நம்ம எப்பொழுதும் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போகாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லாவிட்டால் மூழ்கி போகும். வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. அதோட முடியல. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் காக்கப்பட்டன. ஹல்லேலூயா. அவனோடு இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள். அவர்கள் மூழ்கி போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தின் பாவத்திலே, அசுத்தத்திலே, வரப்போகிற அழிவிலே, நரகத்திலே மூழ்கி போகாமல் காக்கப்பட ஆண்டவர் இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாம் எளிமையாக இருப்போம். ஹல்லேலூயா.